இல்லை இப்பெல்லாம் இப்போ கூட நேராக பார்த்தீங்கன்னா சீமான் அவர்களை நானும் கூட கிரீட் பண்ணுவேன், சௌக்கியமாக இருக்கீங்களான்னு கேட்பேன். அது வேறு. நீங்கள் இதெல்லாம் இன்றைக்குமே ஒருத்தர் பேசினா உடனே கூட்டணியா? என்னுடைய வீட்டு விசேஷங்களுக்கு எல்லாத்துக்கும் திரு ஸ்டாலின் அவர்கள் வந்திருக்கார். என்னோடய மகள் 2 பேர் திருமணத்துக்கு வந்திருக்கார், என்னோட 60க்கு வந்திருக்கார். அப்படின்னா என்ன பிஜேபி திமுக கூட்டணின்னு அர்த்தமா? இன்னும் ஏன் திரு டி.கே. ரங்கராஜன் அவர்கள் வந்திருக்கார், காங்கிரஸ் தலைவர்கள் வந்திருக்காங்க. இதெல்லாம் அரசியல் நாகரிகம். இதுக்கும் கூட்டணிக்கும் சம்மந்தம் இல்லை. இப்போவும் ஆம்ஸ்டாங்கில் அது என்கவுண்டரே இல்லைங்கிறேன், தப்புன்னே சொல்லலையே. அது என்கவுண்டரே இல்லைங்க. ஏன்னா ஒரு காமன் சென்ஸ் இருக்குல்ல நமக்கு. உங்கள் வண்டியில் நீங்கள் கூட்டு போகிறீங்க, 5 நாளாக உங்கள்கிட்ட இருக்கார், உங்கள் டிரைவர் வண்டி ஓட்டுறார், நீங்கள் நிப்பாட்டுறீங்க. அப்போ அவன் ஆயுதம் பதுக்கி இருந்ததை கையில் எடுத்து சுட வந்தான்னு சொல்கிறீங்க. அவன் ஆயுதம் பதுக்கின இடத்துல நீங்கள் வண்டி நிப்பாட்டினீங்களா, இல்லை நீங்கள் கூட்டிகிட்டு போன பாதை நெடுக எல்லா இடத்துலையும் ஆயுதம் பதுக்கி வச்சுருக்கானா? ஒரு காமன் சென்ஸ் வேண்டாமா? என்ன நியாயமான கேள்வி. இந்த கேள்விக்கு காவல்துறையிட்ட பதில் இல்லை. அந்த மாதிரி தான் இப்போ ஆம்ஸ்ட்ராங் கேஸும் ஊற்றி மூடிடுவாங்க. நான் என்ன சொல்கிறேன், அரசியல் கொலையாக இருந்தால் தான் அது கொலையா? சரி, பர்சனல் மோட்டிவ்லையும் கொலை பண்ணலாம்னு கிரிமினல் சட்டத்தில் எந்த செக்ஷனில் சொல்லியிருக்குன்னு கார்த்தி சிதம்பரம் சொல்லிட்டாருன்னா கொஞ்சம் என்ன மாதிரி ஆளுங்க படித்து தெரிஞ்சுப்போம். ஏன்னா ஆல்ரெடி ஐஎம் லா கிராஜுவேட். எந்த சட்டத்தில் சொல்லியிருக்கு பர்சனல் மோட்டிவில் கொலை பண்ணலான்னு? நோ. சட்டம் ஒழுங்கு பாதுகாக்கும் மிஷினரிக்கு என்ன வேலை? அசம்பாவிதம் நடக்காமல் பார்த்துக்கணும்னு. நீங்கள் ஆம்ஸ்ட்ராங் கேஸை எடுத்து பார்த்தா அதை ஊற்றி மூடிட்டாங்கங்கிறேன் நான். என்னைக்கு அந்த என்கவுண்டருங்கிற பேரில் ஒரு கொலை பண்ணாங்களோ, உங்கள்கிட்டே இருந்தவர் 5 நாளா அவர் வண்டியில் நீங்கள் தானே கூட்டிகிட்டு போனீங்க. சரி, வண்டியை நிறுத்த டிரைவர் உங்கள் டிரைவரா அவரோட டிரைவரா? உங்கள் டிரைவர். அவர் ஆயுதம் பதுக்கி வச்ச இடத்துல வண்டியை நிப்பாட்டினது யார்? யாருக்கு காது குத்துறீங்க? ஆயுதம் பதுக்கி வச்சுருந்தாராம், எடுத்து போலீஸை சுட வந்தாராம், அதனால் இவங்க சுட்டுட்டாங்களாம். வாட் இஸ் திஸ்? நீங்கள் வண்டியில் கூப்பிட்டு போகிறீங்க, 5 நாளாக உங்கள்கிட்ட இருக்கார், நீங்கள் கூப்பிட்டு போகிறது உங்கள் டிரைவர் வண்டி ஓட்டுறாரு, உங்கள் டிரைவர் தான் வண்டி நிறுத்துறாரு. ஆனால் அந்த இடத்துல அவர் ஆயுதம் பதுக்கின இடத்துல ஏன் நிறுத்தினேன்னு கேட்குறேன்னா, அப்படி ஒரு கால் எடுத்திருந்தா அதுவே நடந்திருக்கா? தமிழகத்தில் நடந்து கொண்டிருப்பது எல்லாமே கண்துடைப்பு வேலைகள். வழக்க முடிக்கிறதுனா இப்போவும் சொல்கிறேன்னா முதலமைச்சர் அவர்களுக்கு சிபிஐட்ட ஒப்படைச்சார் ஆம்ஸ்ட்ராங் கேஸை. உங்களால் முடியாது.